விஜய் மாதிரி அவங்க ரசிகர்கள் அவரை ஏற்றுக்கிற மாதிரி திமுக அதிமுகவோட கட்சிக்காரங்க அவங்கள ஏற்றுக்குவாங்க. திராவிட கட்சிகளில் யாருமே அதை தமிழர்கள் மேலே ஒரு அக்கறையே இல்லை அவங்களுக்கு. அது குறிப்பாக கருணாநிதியை தமிழின தலைவர்னு சொல்கிறாங்க. அது எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது. அவர் பதவி கேட்டு டெல்லிக்கு போயிருக்காரு தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இங்கே தன் குடும்பத்தையே இழந்துட்டு ஒருத்தர் இருக்கார். தமிழ்நாடு மட்டும்தான் தலைவரோட பிறந்தநாளை கொண்டாடல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தலைவர் மீது பிரபாகரன் அவருடைய பிறந்தநாளும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. போதைப் பொருளை தடை செஞ்ச ஒருத்தர், தன்னோட நாட்டில் தடை செஞ்ச ஒருத்தரை போதைப் பொருளை விற்றே குடும்பத்தை வளர்த்துட்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் என்ன சொல்லுது, அவரை தீவிரவாதின்னு சொல்லுது. முழுக்க தன் மக்களுக்காக நிற்கிறவங்க, எங்கேயுமே விலை போகாமல், எதற்குமே சமரசம் செய்யாமல் தன் மக்கள் நலனுக்காக தனக்காக நிற்கிறவர் மட்டும்தான் தலைவன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரை கொண்டாடுவதற்கு தமிழ் சமூகம் இன்றைக்கு மறந்து போய்விட்டது போல் தெரிகிறது. தமிழினத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான். திராவிடத்துக்கு தலைவர்னு சொன்னால் நம்ம வேணால் கருணாநிதியை சொல்லிக்கிடலாம். தலைவரோட பிறந்தநாள். ஆனால் இங்கேருடைய திராவிட கட்சிகள் தமிழின தலைவர்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறது கலைஞர் அடையாளப்படுத்துகிறாங்க. கலைஞரோட பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுறாங்க. அது அதிமுக எடுத்து பார்த்தாச்சுன்னா எம்ஜிஆரை கொண்டாடுறாங்க, ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழின தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பிரபாகரன் அவர்களை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இந்த தமிழ் சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்களா, இல்லை இந்த திராவிட கட்சிகளை சார்ந்த கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர்? நிச்சயமாக இது எப்படின்னா, அவங்க கொண்டாடுறது அவங்க கட்சி தலைவர்களை தான். தமிழின தலைவருங்கிறது தமிழர்கள் யாரையும் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க கட்சிக்காரங்க வேணால் ஏற்றுக்குவாங்க. இப்போ விஜய் மாதிரி அவங்க ரசிகர்கள் அவரை ஏற்றுக்கிற மாதிரி திமுக அதிமுகவோட கட்சிக்காரங்க அவங்கள ஏற்றுக்குவாங்க. அது தமிழின தலைவர்லாம் பார்க்க மாட்டாங்க. கட்சி தலைவரை கொண்டாடுறாங்க, லட்டுக்கிட்டு ஸ்வீட்டு கொடுக்குறான், வாங்கி சாப்பிட்டு போவோங்கிறது தான். நாம் தமிழர் கட்சி தலைவரை கொண்டாடுறது அது உலக தமிழருக்கு தெரியும். யார் நம்ம இனத்துக்காக போராடினவன், யார் நாடு கேட்டு நின்றவன், யார் நாடு அடைய போராடினவன்னு. ஏதோ ஒரு 10/11 அல்லது ஒரு வரலாறு தெரியாமல் நம்ம தலைவரை கொண்டாடல. தலைவரோட தியாகம், தலைவரோட அர்ப்பணிப்பு, உறுதித்தன்மை, அவரோட வீரம் எல்லாத்தையும் பார்த்து தமிழ் இனத்துக்கு யார் தலைவனாக இருக்க தகுதியானவன்கிறத தெரிஞ்சு தான் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாரும் தலைவரை கொண்டாடுறோம். இதில் வேறு யாரும் இருக்காங்களாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்மளோட ஒரே தலைவர், தமிழ் இனத்துக்கான தலைவர், ஒப்பற்ற தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான். அவர் வழி நடக்கிறதுலையும் அவரை கொண்டாடுறதுலையும் நம்ம மிக பெருமையாக தான் நினைக்கிறோம். எனக்கு பெரிய மன மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி வழியாக தலைவரை இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டதுலேயும் நான் ரொம்ப என்னோட பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற அளவில் இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஒரே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு தான். அவரோட பிறந்தநாளை தான் நம்ம தமிழ் எழுச்சி நாளாக கொண்டாட முடியும். திராவிட கட்சிகளில் யாருமே அதை தமிழர்கள் மேலே ஒரு அக்கறையே இல்லை அவங்களுக்கு. கனிம வள கொள்ளையை எடுத்தாலும் சரி, எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. டாஸ்மாக் மக்களை குடிக்க வச்சு அவங்கள அவங்க நிலையே மறக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை தான் அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழீழ தலைவர்கள், தமிழர்களுக்கான தலைவர்கள்னு சொல்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க அதுக்கு தகுதியே கிடையாது. கண்டிப்பாக நம்ம தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. ஏன்னா அவங்க தமிழ் மக்களுக்காக தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போராடினாங்க. நிறைய மக்களை திரட்டி ஒரு பெரிய ஃபோர்ஸாக போராடினாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை கண்டிப்பாக நம்ம கொண்டாடி தான் ஆகணும். நம்ம தமிழ் சமூகமாக தமிழர்களாக இருக்கிற நாம் கண்டிப்பாக அதை கொண்டாடி தான் ஆகணும். அதுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. அது குறிப்பாக கருணாநிதியை தமிழின தலைவர்னு சொல்கிறாங்க. அது எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது. அவர் பதவி கேட்டு டெல்லிக்கு போயிருக்காரு தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இங்கே தன் குடும்பத்தையே இழந்துட்டு ஒருத்தர் இருக்கார். அப்போ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் யார் தமிழின தலைவராக தகுதி இருக்குன்னு. எல்லாருமே தன்னோட குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு தான் இந்த களத்தில் அரசியல் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மேதகு பிரபாகரனை பார்த்திங்கன்னா மொத்த குடும்பத்தையும் போராட்ட களத்தில் இழந்துட்டு பறி கொடுத்துட்டு தான் இவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அவர் தனக்கான வீட்டுக்காண்டி போராடலை, நாட்டுக்காண்டி தான் போராடினார். அதனால கண்டிப்பாக அவரை தான் நம்ம தமிழின தலைவர்னு சொல்லணும். அதில் ஒரு திருத்தம், கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும்தான் தலைவரோட பிறந்தநாளை கொண்டாடல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தலைவர் மீது பிரபாகரன் அவருடைய பிறந்தநாளும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இந்த சான்றே போதும் யார் உண்மையான தமிழினத்துக்கான தலைவர்னு சொல்கிறதுக்கு போதும். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறிப்பிட்டு பேசணும்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஊடகங்கள் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் அவங்களே மற்ற விஜய் டெலிவிஷன் ஃபங்க்ஷன் மாதிரி அவங்களே வச்சு அவங்களே அவார்டு கொடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டாடிடுவாங்க. ஆனால்
எல்டிடி மேலே உள்ள தடை உலகளவில் இன்னும் எடுக்கப்படலை, இந்தியாவிலையும் எடுக்கப்படலை. தலைவரோட படத்தை பொது வெளியில் பயன்படுத்த காவல்துறை அனுமதி தரதில்லை. அதை தவிர்த்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் பயன்படுத்துறதுக்கும் இங்கே வந்து தடை தான். போட்டால் உடனே எடுத்துருவாங்க. இவ்வளவு இருந்தப்புறமும் நாம் இன்றைக்கி தலைவர் மேதவி பிரபாகரனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கருணாநிதியை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ பேசலை. இதே மாதிரி உலகம் முழுவதும் தடையை மீறி தான் எல்லாரும் மக்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய சான்று இல்லை, இதுதான் சான்று. யார் மக்களுக்காக உண்மையாக உழைச்சவங்க, யார் உண்மையாக மக்களுக்காக உயர துறந்தவங்க, அவன் குடும்பத்துக்காக சொத்து சேர்த்த போது தன்னுடைய குழந்தை வரைக்கும் நாட்டு நலனுக்காக, தன்னுடைய உயிரே நாட்டு நலனுக்காக கடைசி நேரத்தில் மெய்காப்பாளர்கள் கூட சில ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. தலைவர் வந்து எல்லாருமே வந்து உடலில் மிகப்பெரிய வெடிகுண்டுகளை எல்லாம் கெட்டியிருப்பாங்க. ஏன்னா சிங்களவன்ட்ட தன்னோட உடல் கூட மாட்டிடக்கூடாது, ரொம்ப வந்து அநாகரிகமாக கொச்சப்படுத்துகிற விதத்தில் சாவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யார் பக்கத்தில் வந்தாலும் வெடித்து சிதறை மாதிரி அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தலைவர் இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலைவர் மேதவி பிரபாகரன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களோட உடல் கடைசியாக தன்னோட இறப்பு முடிந்து உடல் அந்த சிங்கள வகையில் கிடச்சா மட்டும்தான் தமிழர்களோட மீது நடத்தக்கூடிய இனப்படுகொலை நிறுத்தப்படுன்ற ஒரே காரணம் தான் தன்னோட உடல் அவனுக்கு கையில் சிக்கிற மாதிரி. ஆனால் இறப்பை இவராக போய் தான் எடுத்திருப்பார். அதை வந்து மெய்காப்பாளர்களே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. தலைவர் மெய்காப்பாளர் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்படி இறப்பை கூட மக்களுக்காக கொடுத்து போன தலைவரை தான் நாம் தலைவர்னு பார்க்க போகிறோம். அப்படி தான் நம்மளோட வரலாறும் அப்படி தான் கற்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்றைக்கி நம்ம ஊர் காவலில் இருக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி கொண்டாடுறோம்ல, எல்லாருமே இப்படி மக்களுக்காக ஊருக்காக உயிரை விட்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் கொண்டாட முடியுமே தவிர்த்து தன்னோட குடும்பத்துக்காக சொத்து சேர்த்து கள்ளத்தனமாக சொத்தை சேர்த்து இப்போ இவரை தலைவர் வந்து தடை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. யார் தடை பண்ணுறா? போதைப்பொருள் தன்னோட நாட்டுக்குள்ளே வந்தால் மக்களோட வாழ்வு பாதிக்கப்படும், தன்னுடைய மக்களுக்கான அந்த எழுச்சி குறைஞ்சிரும், எழுச்சி முடங்கி போயிடும், விடுதலை கனவு சிதறிடும் சொல்லிட்டு போதைப் பொருளை தடை செஞ்ச ஒருத்தர், தன்னோட நாட்டில் தடை செஞ்ச ஒருத்தரை போதைப் பொருளை விற்றே குடும்பத்தை வளர்த்துட்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் என்ன சொல்லுது? அவரை தீவிரவாதின்னு சொல்லுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய முரண்! இதெல்லாம் அதாவது நீங்கள் இந்த ஒரு சமன்படுத்தி கேட்குறீங்களா 3 பேரையும் ஒரே நிறுத்தி இதில் யார்? அதுவே தவறு. அந்த கேள்விங்கிறதே தவறு இல்லையா? மக்களுக்காக உழைச்ச ஒருத்தன் எங்கே? மக்களை அடித்து உலையில் போட்டு கொன்று அந்த பிணத்து மேலே நின்று தான் பிள்ளையும் குடும்பத்தையும் வளர்த்த ஒருத்தன் எங்கே? அப்படி தான் கருணாநிதி ஜெயலலிதாவை நாங்கள் பார்க்குறோம். அதனால் இது வந்து ஒப்பீடே தவறு. தமிழின தலைவர் என்றைக்குமே மேதவி பிரபாகரன் தான். பொதுவாக எல்லாருமே அவரவர் தலைவர்களை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் உண்மையாகவே சிறந்த தலைவர் யாருன்னா, முழுக்க முழுக்க தன் மக்களுக்காக நிற்கிறவங்க, எங்கேயுமே விலை போகாமல், எதற்குமே சமரசம் செய்யாமல், தன் மக்கள் நலனுக்காக தனக்காக நிற்கிறவர் மட்டும்தான் தலைவன். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளை உற்று நோக்குறீங்க, நிறைய இடங்களில் சமரசம் செய்கிறாங்க. மக்களுக்கான தன்னுடைய நாட்டு மக்களுக்காக நல்லது செய்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு சிறந்த தலைவன்னா நாட்டு மக்களுடைய நன்மையை மட்டும் செய்யணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக அந்த நாட்கள்லேருந்தே இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுறாங்களே தவிர உண்மையான மக்கள் தலைவர்களாக அவர்கள் இல்லை. ஆனால் அந்த கட்சியை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தலைவர்களை தலைவர்களாக நினைத்து கொண்டாடுவது வழக்கம்தான். அதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல காரியம் செய்கிறது எளிது. ஆனால் தன்னுடைய இளம் வயதிலேயே ஒரு நாட்டின் அரசாங்கத்தையே எதிர்த்து ஒரு தனி இராணுவத்தை அமைத்து, அதுவும் இந்த சமகாலத்தில் இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஜாதி பாகுபாடு இல்லாத, ஆண் பெண் பாகுபாடு இல்லாத, மது இல்லாத, வெளிநாட்டு குளிர்பானங்கள் இல்லாத, புகையிலை இல்லாத ஒரு கட்டுப்பாடான இராணுவத்தை வந்து கட்டமைத்து கடைசி வரைக்கும் தன்னுடைய கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாமல் உறுதியாக நின்ற ஒரு தலைவர் தான் வந்து நம்முடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு தலைவர் தான் இந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த தலைவர். இந்த நாளில் கூட நம்முடைய இனத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொல்லணும்னா வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் அப்படி தான். ஆனாலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழினத்தின் தலைவராக மக்களுக்கு அறியப்பட செய்திருக்கிறது வந்து கருணாநிதி போன்ற திராவிட தலைவர்கள் தான். கருணாநிதி, எம்ஜிஆர் போன்ற திராவிட தலைவர்கள் தான். ஆனால் தமிழகத்தில் தமிழினத்தின் தலைவராக கருணாநிதி
கருணாநிதியை தான் முதன்மையாகப்படுத்தினாங்க. தமிழினத்தின் தலைவர் அவரே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தமிழினத்தின் தலைவர், தமிழினத்துக்கு சொந்தக்காரன் சொல்லி அவர் முன் வந்தார். ஆனால் தமிழினத்திற்கு துரோகம் விளைவித்த ஒரு தலைவரை கொண்டாடுவதற்கும், தமிழ் இனத்தின் தலைவராக இருந்து தமிழனுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழுக்கென்று ஒரு தமிழ் மொழிக்கென்று, தமிழனுக்கென்று ஒரு நாடு அமைய வேண்டும் என்று பாடுபட்ட தமது தொப்புள் கொடி உறவு இலங்கையிலே பாடுபட்ட மேதகுவே பிரபாகரன் அவர்கள், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரை கொண்டாடுவதற்கு தமிழ் சமூகம் இன்றைக்கு மறந்து போய்விட்டது போல் தெரிகிறது. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தமிழ் தேசிய களத்தில் பெரும்பான்மையாக இன்றைக்குடைய தமிழ் சூழலம் மாறி வரும் சூழ்நிலையில் திராவிட தலைவர்களை கொண்டாடுவதை காட்டிலும் தமிழ் தேசியத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தேசிய தலைவரை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு மிகுதியாக எழுந்திருக்கிறது. இன்றைய சூழலில் தமிழ் தேசியத்தின் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர் என்றைக்காக இருந்தாலும் சரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நடத்தும் அனைவரும் அதைத்தான் முன்வைக்கிறார்கள். திராவிட அரசியலை கையெடுத்து நடத்துபவர்களும் தற்போது சில திராவிடத்தின் பேராலும் தேசியத்தின் பேரென்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் மட்டும்தான் இவர்களை கொண்டாடுகிறார்களே தவிர, தமிழர்களுக்கென்று ஒரு தலைவர் இருப்பாரே ஆனால் தமிழினத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். தமிழகத்தின் தலைவர் சொல்லிப்போனால் நமக்கு தமிழினத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான். திராவிடத்துக்கு தலைவர்னு சொன்னால் நம்ம வேணால் கருணாநிதியை சொல்லிக்கிடலாம். ஆனால் திராவிடம் ஒன்று இருக்கான்னு கேட்டால் எனக்கும் விட தெரியாது, அது கருணாநிதிக்கும் விட தெரியாது. அப்படி பார்க்கும்போது தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரை வேணால் சொல்லணும்னு சொன்னால் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தவிர இந்த மண்ணில் இல்லை, இந்த உலகத்திலேயே தமிழில் தலைவருக்கான தகுதி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான், கருணாநிதி அல்ல.